கிட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும்? ஸ்னார்க்லிங் பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டா போனா ஜாஃப்னா. எவ்வளவு கிலோமீட்டர்? ஒரு 18 கிலோமீட்டர். பிரீத் இன்சைட். அவன் எப்படியாவது பாத்துருவான் கோரல் ரீஃப். மழை பயங்கரமா இருக்கு இந்த பக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டே ராமேஸ்வரம் ட்ரிப்பு. ஃபஸ்ட் டைமாக நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ராமேஸ்வரத்தில் பண்ணியிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அது போக ராமேஸ்வரமில் ஒரு சில பிளேஸஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. குருசரை ஐலாண்ட் வந்து பிளானு, பட் நம்மளால் பார்க்க முடியல. குருசரை ஐலாண்ட் போட்டிங்காக வந்தேங்க. இங்கே வந்து விவேகானந்தர் மண்டபம் இருக்குது. எல்லாம் போட்டிங் போகலான்னு தான் வந்திருக்காங்க நிறைய பேருங்க. ஆனால் இங்கே காற்று இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால போட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சுறா இப்படி தான் போட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். காற்று பாருங்க பயங்கரமாக இருக்கு. இங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க, என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கடல் உயிரினங்களை பற்றி மியூசியம். காமன் பாலத்தில் இருந்து பார்ப்பலுங்க ரயில்வே ட்ராக். இதுதான் ஓஷன் வண்டர்ஸுங்க. இங்கே வந்து ஸ்கூபா வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம தண்ணிக்குள்ளார போய் ஃபிஷஸ் பார்க்குற மாதிரி. ஆனால் இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க? இங்கே ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்லிங், வேவ் ராஃப்டிங் 3 ஆக்டிவிட்டிஸ். 500 rupees இருக்கு. கிட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும்? ஸ்னார்க்லிங் பார்க்கலாம். about 10 years வந்து 11 years 12 years அவங்கலாம் வந்து எலிஜிபிள் ஃபார் ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங் இது அமௌண்ட்டுங்க ஒரு ஆளுக்கு 2000 rupees was snorkeling. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கோரல் பெட். உங்களுக்கு 6 to 7 வெரைட்டிஸ் ஆஃப் கோரல்ஸ் அட் அ டைம்ல பார்க்கலாம். சேஃப் ஜோன் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ரொம்ப சேஃப் தானே? 100% பர்சன்டேஜ் பார்த்தா 100% தான் இருக்கு. 200% சேஃப். ஓகே, நானும் சிவ வந்து ஸ்னார்க்லிங் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிஞ்சா ஸ்கூபாவும் ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி தண்ணியில் வெட்டாகணுங்க. ஸ்ரீலங்கா பார்டர்ல ரொம்ப பக்கத்துல உள்ள பார்டர். சரிங்க. ஸ்ட்ரைட்டா போனா ஜாஃப்னா. எவ்வளவு கிலோமீட்டர்? ஒரு 18 கிலோமீட்டர்ல ஜாஃப்னா. ஸ்ரீலங்கா வந்து ரீச் ஆயிருக்கு. ஆமா. எங்க போற? தண்ணிக்குள்ள இது வரைக்கும் எங்க போற? ஸ்ரீலங்காக்கு ஸ்விம்மிங்ல போறானாமா? போடா கண்ணா. அலையும் அல்ல, அலை வந்தா இழுத்துட்டு போயிடும், இல்லைன்னா இழுக்கவே இருக்காது. நான் நடந்து கூட வந்துக்கலாம். பாருங்க கடல். இது வந்து 45 மினிட்ஸ்னு சொன்னாங்க. 20 நிமிஷம் தான். இது அங்கே இல்லை, உங்களுக்கு ட்ரைனிங் ஒரு 10 நிமிஷம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்க. அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வெளியே கொண்டு வந்து. பிரீத் இன்சைட். பிரீத் இன்சைட். ஒரு பிரீத். சேவ் பண்ணிடுவியா? கேள்வி மேல கேள்வி கேட்ட பொண்ணு பார்க்கலையே. ரெண்டு பேரும் பார்க்கலாம். மீன் நிறைய பார்க்கலாம். அதான் கோவத்துல நீ வந்துட்டீங்களா? குட். நோஸால பிரீத் பண்ணக்கூடாது. சரியா? வாயில தான் பிரீத் இன் பிரீத் அவுட் ரெண்டுமே. நோஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? நோஸால நம்மளால பண்ண முடியாது. மூக்கில் மட்டும் மூச்சு விடக்கூடாது. சேவ் ஸ்லோவாக கீழே பாருங்க. வெரி குட், வெரி குட். இப்போ ஹெட்டை ரொட்டேட் பண்ணுங்க.
வெரி குட். இன்னும் ஹெட்டை டவுன் பண்ணணும். வெரி குட் வெரி குட். கீழே டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க, டவுன் பண்ணுங்க, இன்னும் டவுன் பண்ணுங்க. அது ரிமூவ் பண்ணக்கூடாது. இல்லை பாருங்க, ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுங்க. வெரி குட். கேமரா அந்த கையில் வச்சுக்கோங்க. ஸ்நார்க்லிங்க்கு ரெடியாக போயிட்டு இருக்காங்க. பார்க்குறான் குமிஞ்சு குமிஞ்சு. அவன் எப்படியாவது பார்த்துருவான் கோரல் ரீஃபை. வேணா பாரு. பையன் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டே இருந்தான். குழந்தை எப்படி பண்ணா பாருங்க. கேள்வி கொஸ்டின்ஸ் மீன் மட்டும் பார்த்தது.
நம்ம தனுஷ்கோடி ரூட்டில் இருக்கோம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணதுனால நமக்கு நல்லா டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி போல் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 தான் ஆகுது. நம்ம உள்ளே போயிடலாங்க. போய் அரிசிமனை, தனுஷ்கோடி எல்லாம் பார்த்து நம்ம சீ ஃபுட்டு வந்து இங்கே கிடைச்சதுன்னா சாப்பிட்லாங்க. ஷிவுக்கு வந்து சீ ஃபுட் ரொம்பவுமே பிடிக்குங்க. வந்தால் தனுஷ்கோடி போகிற வழியில் நிறைய கடை இருக்கும், சாப்பிட்லாம். இங்கே தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குங்க. டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வண்டிக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கடல் ஸ்டார்ட் ஆயிடும் 2 பக்கமும். நம்ம தனுஷ்கோடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாட்டி மெஸ்ஸுன்னு சொல்லிட்டுங்க. இங்கே வந்து ஃபிஷ்ஷு சாப்பாடு எல்லாமே இருக்கும். நம்ம லஞ்சு வந்து இங்கே சாப்பிட்லான்ட்டுங்க. நம்ம இன்னும் லஞ்ச் சாப்பிடல. இது எவ்வளோங்க பாரு? சரிங்க. வெறும் மிளகா, மஞ்சள், உப்பு தான். ஆனால் நம்மளே கடையில் வாங்கி அரைக்கணும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் வறுத்து போடுவோம். போடலைன்னா இந்த வேலை பார்க்க முடியாது, ரொம்ப காணும். அதனால கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுரும். கொஞ்சம் மணக்கவும் செய்யுங்களா. இதெல்லாம் குட்டி மீன் என்ன? ஊடகம். இது வந்து நீங்கள் சாப்பாட்டு கொடுக்கணும். ஆமாம். இது பெருசுங்க. அது குழந்தை இருக்குல்ல, அதுக்காக அது வந்து முள்ள இருந்து சாப்பிட முடியாதுன்னா ஈஸியாக இருக்கும். சரி சரி சரி. நாங்கள் இதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவோங்கக்கா ஒரு நண்டுக்கு. இது நம்ம அவுத்து வச்சிருக்கோம் நாங்கள். அப்படிங்களா? ஓகே ஓகே. அது நம்ம பச்சை அலசிட்டு அவுத்து வச்சிருக்கணும். அப்பதான் உடனே எடுத்து அலசிட்டு மட்டும் போட்ட போதும். நண்டுலாம் கிளீன் பண்ற அளவுக்கு அவ்வளோலாம் எதுவும் இருக்காது. ஓகே. கனவா தான் லேட் ஆகும். மீனை பொறுத்து இருக்கு. மீனை பொறுத்து போடணும். மீனை போட்டு போடணும். மீனை பொறுத்து மீன் வேறு வேறு மாறும்போது உப்பு மாறணும். ஆமாம், மீனுக்கு கூட கொஞ்சம் உப்பு போடணும். இது ஏற்கனவே நண்டு வந்து உப்பாக தான் பெருசு. சும்மா அவுத்து சாப்பிடலாம். அதுக்கு உப்பு எதுவுமே தேவையில்லை. கரகடுப்பில் தாங்க சமைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க, பெரிய சைஸு. இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துருவீங்களா? வச்சுருங்க. சாப்பாட்டுக்கு மீன் குழம்புங்க. ஃபுல் மீன் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க.
இதை பொறுத்த பாருங்க நண்டு பச்சை வைக்கும் நண்டு பாருங்க. மசாலா நல்லா உரப்பாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கு மசாலா. நண்டு சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற மீனுங்க. ஃபிஷ் வேறு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. டேஸ்ட் வேறு லெவல். அல்டிமேட் அமாடுமே ப்ரானுங்க. நண்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலா யூஸ் பண்ணுறது. வெடிக்குதுங்க ரப்பர் மாதிரி. மீன் ரொம்ப சாப்பாடு மசாலா எப்படி ஒட்டிருந்தாங்க. நம்ம அரிச்சல் மணி வந்துட்டேங்க. ரொம்ப ரஷ் எனக்கு. நல்லா வரீங்க அப்படி கடல் இடத்துலலாம் பாருங்க நல்லா அப்படியே மழை பயங்கரமா இருக்கு இந்த பக்கம். காத்து வேற லெவலில் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நிற்கணுங்க. இந்த மாதிரி பாறையிலலாம் வந்து நிற்கும் போது காற்று தள்ளுது. டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனே இருந்திருக்கு. 1964 நைட்டில் அந்த ஒரு சைக்ளோன்னால ஒரு ரயில்வே புரட்டி போட்டிருக்குங்க. அதில் வந்து மோர் தென் 1800 people மேலே இறந்துருக்காங்க. அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா அறிவிச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி நடுவில் நிற்கும், 2 பக்கம் கடல். அதுக்குன்னே வேன் விட்டுருந்தாங்க. அதில் தான் வந்து போக முடியும். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டு நல்லா மேடு பண்ணி ரோடு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கல் போட்டு கிணத்துல தண்ணி வராத அளவுக்கு இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது பண்ணியிருக்காங்க. தனுஷ்கோடி அரிச்சல் மனை. நம்ம அரிச்சல் மனை போகணும். கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணுற டைம் போயிடும். முடிஞ்சது 2 மணி நேரம் முன்னால் வந்திருந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். நம்ம போனதையும் குயிக்காக அனுப்பிச்சிட்டாங்க. க்ளோஸ் டவுனில் இருக்காங்க. 6 மணிக்கு மேலே இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்க, போகிற வழியில் ஏதாவது பிளேசஸ் பார்க்கலாம். ஆமா எல்லாமே அழிச்சு இது பார்த்தீங்கன்னா பழைய ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ஒரு கோயில் கூட இருக்க மாட்டேங்க.
இந்த கேப்ப பாருங்க, உள்ளார அணை தண்ணி உள்ள செயின் எல்லாம். ஒரு நிமிஷம், இந்த செயினை பாருங்க. அப்ப இங்கதான் வந்து இத்தனை செயின்ல மாட்டிருக்கு இதெல்லாம். இப்ப இந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு பாருங்க, கொண்டு வந்து இங்க மாட்டி. ஆமா, செயின்லாம் எவ்வளவு ரஸ்ட் ஆயிருக்கு, இங்க வரைக்கும் இருக்கு பாருங்க. இதெல்லாம் செயின். டின்னர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வரும்போது அந்த தூத்துக்குடி கட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா திருமணம் பக்கத்துலேங்க ஹரிஷ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே கிடைக்கும். இங்கே கறி தோசைக்கு வந்து நான்வெஜ் கிரேவி எல்லாம் கிடைக்கும். நம்ம வந்து நார்மல் ப்ளைன் ரோஸ்ட்டு சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அது போக சட்னி, சிக்கன் குழம்பு அவங்க நார்மலாக தராங்க, லாலிபாப்புங்க. செம்மையாக இருக்கும்.